ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் ஹெல்த்தியான ஒரு சைடிஷ் தான். இது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸோடு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சளி பிடிச்சவங்க, கை கால் வலி உள்ளவங்கலாம் சாப்பிட்டா ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. 15 பூண்டு தோல் உரித்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பூண்டையும் போட்டலாம். அந்த எண்ணெயிலே பூண்டு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதங்கட்டும். அரை பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டலாம். இந்த எண்ணெயிலே போட்டோன்னா மஞ்சத்தூளுடைய பச்சை வாசனையும் போயிடும். 200 கிராம் சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான உப்பு அரை ஸ்பூன் போட்டுடலாம். இது வதங்கிட்டே இருக்கட்டும். முட்டையை வேக வச்சிடலாம். முட்டை நான் ஒரு 5 முட்டை வேக வச்சுருக்கிறேன். இது நல்லா வேகட்டும். வெந்தோன்னா தோல் உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வேக வச்ச முட்டையை தோல் உரித்து மஞ்சக்கருகு இல்லாமல் வெறும் வெள்ளைக்கருகு மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் போட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கலாம். இப்போ இதுக்கு மிளகாத்தூளோ பச்சை மிளகாவோ எதுவுமே நம்ம போடலை. காரத்துக்காக நான் பெப்பர் தான் போடுறேன். நான் ஒரு 3/4 ஸ்பூன் பெப்பர் மட்டும் நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் போட்டுக்கலாம். உங்கள் விருப்பம்தான். பெப்பர் போட்டு சாப்பிடும்போது சளி பிடிச்சவங்க இவங்களுக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரசத்தோடு இதை வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒயிட் ரைஸோடையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த மஞ்சக்கருகையும் சேர்த்து இதில் போட்டு 1 நிமிஷம் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் இப்போ சாம்பார் தான் வச்சுருக்கிறேன். சுட சுட சாம்பாரோட ஒயிட் ரைஸ் போட்டு இந்த முட்டையும் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் சாம்பார் ரசம் எதுவும் இல்லாமல் இந்த முட்டையிலையும் கூட சாதத்தை போட்டு பரட்டி சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்குலாம் நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.